என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஒரு புது பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் வருது. அப்படியே பேசி பேசியே அவளை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடணும். சோழா அசத்துடா. நிலா, நானும் உன் கூட வரவாப்பா? ஆனா நீ எங்கண்ணா வர? நானும் நிலா கூட இன்டர்வியூக்கு வரேன்டா. ஐயோ அண்ணா, நீ எதுக்குண்ணா வர? அதான் நான் போறேன்ல, நீ வேலையை பாருண்ண. இருக்கட்டும்டா, நானும் வரேனே. அண்ணா, உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்க போதுண்ணே? அதெல்லாம் இல்லப்பா. நீ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாஸ் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூக்கு போற, கொஞ்சம் பதட்டமா இருக்கும். கூட நானும் வந்தா ஒரு துணையா இருக்கும்ல. பரவாயில்லண்ணா. இப்போ இந்த நேரத்துல உங்க அப்பா இருந்தா அவர் உன் கூட வர மாட்டாரா? அண்ணே, நீ என்ன உங்களுக்கு அப்பாவா? ஏன்டா, நான் ஏன் வரக்கூடாதா? அது என்னம்மா இவன் இப்படி சொல்றான்? அவர் கிடக்குறாருண்ணே, நீங்க வாங்க. உங்களுக்கு வேலை இருக்குமே தான் நான் யோசிச்சேன், அவ்வளவுதான். அதெல்லாம் பரவாயில்லப்பா, நான் உன்னை விட்டுட்டு வேலைக்கு போய்க்கிறேன். எனக்கு நிறைய நேரம் இருக்கு. சரிண்ணே. சரிப்பா, வா. சோழா, வாடா. டேய், ஏண்டா நிலா கூட தனியா இருக்க அந்த குடும்பத்துல யாராவது விடுறீங்களாடா? இப்படி இருந்தா நான் அவகிட்ட எப்படா ஸ்கோர் பண்றது? டேய், உனக்கு இதெல்லாம் வேணுமாடா? டேய் சரி சரி விடு. டேய் சோழா, அண்ணே வாடா, டைம் ஆச்சு. இதோ வரேண்ணே. வா. என்னடா லேட் ஆயிட போதுடா, போலாமா? போலாண்ணே. அண்ணி, ஆல் தி பெஸ்ட். இன்டர்வியூ போய் கலக்குங்க. தேங்க்யூ. நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா? ஆல் த பெஸ்ட்டுங்க. இவனை எல்லாம் மதிக்கிறா, என்ன மதிக்கவே மாட்டேங்கிறா. போலாமாப்பா? வாடா. அண்ணா உட்காருப்பா. மொத்த பிளானும் நாசமா போச்சு. டேய், என்னடா அங்கேயே நின்னுட்டு இருக்க? நேரம் ஆகுது, சீக்கிரம் வண்டி எடு. எடுக்கிறேன். டேய் டிரைவர், டிரைவர், டைம் ஆச்சு, வண்டி எடு. டேய் போய் உட்காரு போ. உனக்கு வந்து பாத்துக்கிறேன். சோழா, போற வழியில ஒரு கோயில் இருக்குல்ல, அங்க போயிட்டு போலாமா? இப்பவா? ஆமாடா, இப்பதான். ஏன்பா, உனக்கு கோயிலுக்கு போயிட்டு போற அளவுக்கு டைம் இருக்கா? இருக்குண்ணே. 10 மணிக்கு தான் இன்டர்வியூ. நானே கோயிலுக்கு போயிட்டு போகணும்னு தான் நினைச்சேன். சரியா யோசிச்சிருக்கப்பா. கோயிலுக்கு போயிட்டு வேலைக்கு போனா வேலை நிச்சயமா கிடைச்சிரும். என்ன முதல் ரவுண்ட் அவங்க பாஸ் பண்ணப்ப கோயிலுக்குலாம் போவே இல்லையே? இல்ல, இன்னைக்கு கோயிலுக்கு போயே ஆகணும். அண்ணன் சொன்னா தங்கச்சி கேப்பீங்க, போலாம். அண்ணா, இந்த கோயில் தானே? ஆமாண்டா. வாங்க. அண்ணா, அண்ணா, என்னடா? நீ உன் அண்ணன் தங்கச்சி பாசத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண நல்லா இருக்கும். தங்கச்சி தங்கச்சின்னு பாசத்தை பொழிஞ்சு நிலா ஒரு நாள் நீங்க 4 பேருமே எனக்கு பிரதர்ஸ் மாதிரி தான் சொல்ல போறா. சந்தோஷம் தானடா? அண்ணா, உங்க 3 பேரையும் கொன்றுவண்ணா. ஓ, அப்படியா? சாச்சா, அந்த பொண்ணால உன்னை அண்ணனால நினைக்க முடியாதுடா. நீ ஏன் இவ்வளவு பயப்படுற? இங்க பாரு, தைரியமா சாமி கும்பிடு, நல்லதே நடக்கும். சரி, இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்க. என்ன போலாமா? என்ன செருப்பு போட்டுக்கண்ணே.
இங்கதானா? ஆமாண்ணே. ஏன்பா லேட் எல்லாம் ஒன்றும் ஆகலல்ல? இல்லண்ணா 15 நிமிஷம் முன்னாடியே தான் வந்திருக்கோம். ஆ, ஆமாங்க, இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் இன்டர்வியூக்கு கரெக்ட் டைமுக்கு வரமான்னு கூட நோட் பண்ணுவாங்க. சரி அப்ப நான் வரேன். சரிப்பா. நீங்க பார்த்து கிளம்புங்க. இல்ல நான் வேணா இங்க இருக்கட்டுமாப்பா? இல்ல வேண்டாண்ணே, நீங்க கிளம்புங்க. அன்னைக்கு நான் வர வரைக்கும் இங்கேயே சோழன் வெயிட் பண்ண மாதிரி இன்னைக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். நீங்க கிளம்புங்க, ஓகேவா? சரிங்க சரிங்க, நான் பாத்துக்கிறேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் வந்துடுறேன். பாத்துக்கலாங்க, நீங்க போயிட்டு வாங்க. அவனை எதுக்குமா போக சொல்ற? அவன் இங்கே இருந்து உன்னை கூட்டிட்டு வரட்டுமே. இல்லண்ணே, அவருக்கு வேலை இருக்கும்ல. இதை விட அவனுக்கு என்னமா பெரிய வேலை இருக்க போகுது? அண்ணா, எனக்குலாம் வேலை நிறைய இருக்கு, ஆனாலும் வெயிட் பண்றேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நானே வந்துடுறேன். ஏங்க இப்படி பேசி பேசியே 15 நிமிஷம் வேஸ்ட் ஆயிட போகுதுங்க. டைமுக்கு போய் கரெக்டா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. சரி அப்ப நான் வரேன். வரேண்ணா. ஏங்க ஆல் தி பெஸ்ட்டுங்க. வெற்றியுடன் திரும்ப வாங்க. பா, தேங்க்ஸ். பயப்படாம தைரியமா பண்ணுங்க. சரிண்ணா, சரிப்பா, பாய். நல்லா பண்ணு. பை. டேய், நீ இங்கே இருந்து கூட்டிட்டு வாடா. அண்ணா, எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? இங்கேயே பாய போட்டு படுத்துற வேண்டியதுதான். ஆ, சரி, நீ எப்படிண்ணா போவ? நான் போய்க்கிறேன்டா. நான் வேணா ஆட்டோ பிடிச்சி தரவா? அதெல்லாம் நான் அப்படியே பார்த்து பிடிச்சு போய்க்கிறேன். வரட்டுமா? அண்ணா, இல்லண்ணா, நீ வண்டியில ஏறு, நானே விட்டு வந்துடுறேன். ஏய் வேணாண்டா, நான் போய் ஆட்டோ ஏதாவது பிடிச்சு போய்க்கிறேன். அண்ணா, வண்டியில ஏறுண்ணே, நானே கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். நிலா வந்து உன்னை தேடும்டா. அண்ணா, உடனே எல்லாம் இன்டர்வியூ முடியாதுண்ணே. போன தடவை நான் 2 மணி நேரம் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். முடிச்சு வரதுக்கு டைம் ஆகுண்ணே. நீ வா, வண்டியில ஏறுவா. ஏறுண்ணே, நீ சைட்டுக்கு தானே போற? சரி வா போலாம். சரி வா வா. நான் எங்க சாப்பிட்டேன்? அப்பதான் சாப்பிடவே விடலையே. அருமையா இருந்துச்சு. அம்மா கார்த்திகா, அப்புறம் இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போற. கொஞ்ச நாள்ல மாப்பிள்ளை உன்னை துபாய்க்கு கூட்டிட்டு போயிடுவாரு. இந்த மாமாவெல்லாம் மறந்துட மாட்டிய? என்ன அங்கிள் இப்படி சொல்றீங்க? அவளை வளர்த்தவரே நீங்க தான், உங்களை போய் மறப்பாளாவ? என்ன கார்த்திகா, கரெக்ட் தானே? கஸ்தூரி, கஸ்தூரி, வாங்கிட்டு வந்து அது வரேங்க. ஆமா, என்னங்க பாருடா, இந்த ஸ்வீட் எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுத்து பையில வச்சிடுமா. சரிங்க கொடுங்க. மகன் மேல அவ்வளவு பாசம். அங்கிள், எதுக்கு அங்கிள் இவ்வளவு ஸ்வீட்? கல்யாணம் முடிஞ்சு போறீங்க, பொண்ணு வீட்ல இருந்து பலகாரம்லாம் கொடுத்துருந்தோம்ல, வீட்டுக்கு பின்னாடி உங்களுக்கு கொடுத்தோணுங்கிறதுக்கு அவ்வளவு ஐட்டம் ரெடி ஆயிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? பாத்துக்கோங்க. என்ன நான் வரேன். சுகரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க, சுகர் வந்துட போகுது.